மறந்துட்டேங்க. Amazon Echo 3rd generation and 4th generation எது பெஸ்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்துருவோமா? Third and fourth generation, maybe fifth generation வந்து லான்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம கண்ட்ரியில் அவைலபிள் இல்லை, ஃபாரின் கண்ட்ரீஸில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம கண்ட்ரியில் அவைலபிள் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதையும் சேர்த்து மூணில் யார் பெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம கிட்ட இருக்குது 3rd generation and 4th generation தான். ஸோ இதோட காஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3rd generation வந்து 3,500 rupees, 4th generation வந்து 4,000 rupees. ஸோ நடுவில் வந்து 500 rupees வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 500 rupeesக்கு 4th generationல என்னெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ டிசைன் சைட் பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்க்கும்போது 4th generation கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் வந்து நேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சைஸ் தான். ஸோ 3rd generation மேலே ஒரு கொட்டாங்குச்சியை கவுத்து வச்சு அப்படி. ஸோ அதே மாதிரி தான் 4th generation இருக்குது. பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. ஸோ ஈவன் வெயிட் கூட பார்த்தோம் அப்படின்னா 4th generation கம்பேர் பண்ணும்போது 3rd generation அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, சேம் தான், ஈக்குவல் வெயிட் தான் இருக்குது. இந்த 3rd generation அவங்க பேக்கில் வச்சு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுமோ அதே ஸ்பேஸ் தான் இந்த 4th generation ஆக்குபை பண்ணும். அந்த அளவுக்கு ஈக்குவல் வெயிட் அண்ட் டிசைனில் தான் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் இதில் இருக்க பட்டன்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதே பட்டன்ஸ் தான். ஸோ அதே வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டவுன் பண்ணுறது, மியூட் பண்ணுறது, ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன், இந்த 4 பட்டன் தவிர வேறு எந்த பட்டனுமே கிடையாது. ஸோ ஈவன் இதோட சார்ஜர் கூட 15 வாட் சார்ஜர் தான் வந்து ரெண்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ சார்ஜரோட டிசைனை மட்டும் அவங்க வந்து மாற்றிருக்காங்க. அலெக்ஸா எக்கோ டாட்டா நம்ம வந்து பவரில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கடுப்பு என்ன அதில் அப்படின்னா இதில் பேட்டரி கிடையாது. ஸோ எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பவரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஈவன் இந்த ஸ்பீக்கர்ஸில் நீங்கள் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பவரில் கனெக்ட் பண்ணி தான் கேட்கணும். ஸோ இப்போ வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் வந்துருச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து மேஜராக டிசைன் பண்ணதே வந்து ஹோம் ஆட்டோமேஷனுக்காக தான். ஸோ ஹோமில் இருக்க உங்களோட பல்ப், ஃபேன், அதுக்கப்புறம் மற்ற எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இது. இதில் வந்து இன்பில்ட் அலெக்ஸா இருக்குது. பேசிக்காக இதோட நேமே வந்து அலெக்ஸா தான். ஸோ அதுக்காகவே தான் இதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து மேட் பண்ணாங்க. ஸோ இதை வந்து எப்பயுமே வந்து நம்ம பவரில் கனெக்ட் பண்ணியே தான் இருக்கணும். பவரில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லைட்டில் கூட பாருங்களேன், இதில் வந்து மேலே லைட் இருக்குது, இதில் வந்து கீழே லைட் இருக்குது, வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த 500 rupees டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் என்னடா இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய உறுத்தல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு சேஞ்சஸ் வந்து நான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3rd generationல வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணுற பிளாட் எப்பப்போன்னு ஆகிடும். ஸோ அதை கனெக்ட் பண்ணு, இதை கனெக்ட் பண்ணு அப்படிங்கிற பெரிய வேலை இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4th generation. Your device is ready for setup. Just download the Alexa app and follow the instructions. ஏமா இந்த 4th generationல அந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த அலெக்ஸா வந்து என்னோடய ஃபோனில் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை கனெக்ட் பண்ணங்காட்டி எப்போ போன ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது கனெக்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு 10 தடவை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பழகும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து அலெக்ஸாட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம கேட்போம். ஸோ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து ஒரு சின்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது 3rd generationக்கும் இப்போ 4th generationக்கும். ஸோ 4th generation சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு அந்த சீக்கிரமாக வந்து ஆன்சர்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இப்போ வந்து நம்ம கேட்டு பார்ப்போம். அலெக்ஸா, வாட் இஸ் மை நேம்? I'm talking to Prince. This is Prince's account. Okay. Alexa, can you marry me? Before I answer that question, let us see how well you know me. I'll ask you 3 questions and your answer will help me make a decision. Here we go. Okay, can you tell me what's my favorite film? Favorite film? என்னவா இருக்கும் அலெக்ஸாக்கு? ஐயோ, பீஸ்ட். Sorry, that's the wrong answer. My favorite film is Dilwale Dulhaniya Le Jayenge. Now, tell me this. Where do I live? America. Incorrect. Ayyo. I live in the cloud. Okay, here's next. an easy one. What is my favorite vegetable? Vegetable? Carrot. That's the wrong answer. I like pumpkin and potatoes. I think we still need to get to know each other better. Until then, we can continue with our conversations. Pudiklayama. Alexa, can you play some Tamil songs? Playing Tamil music from Geo Savan.
சவுண்டும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த வோக்கல்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அலெக்ஸா ஸ்டாப் காப்பிரைட்ஸ் வந்துடும். ஸ்டாப் வோக்கல்ஸ் இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரேஷன் 3 கம்பேர் பண்ணும்போது ஜென்ரேஷன் 4 இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 3rd ஜென்ரேஷனுக்கு 4th ஜென்ரேஷன் பெட்டராக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 500 rupees தான் அதிகம். இந்த 500 rupeesக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வோக்கலாக இருக்கட்டும், இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 3rd ஜென்ரேஷன் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம 4th ஜென்ரேஷனை வாங்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இன்னும் 5th ஜென்ரேஷன் நம்ம இந்தியாவில் வந்து இன்னும் லான்ச் ஆகலாம். ஒருவேளை லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அது இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் பட்சத்தில். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம அதே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இதை பற்றி தனியாக ஒரு டெடிகேட்டட் வீடியோவை நான் வந்து போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ. until then bye from breakout squad.